ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயர் அதுமா ஸ்பெஷலாக இருக்கணும்னு நம்ம எங்கே கிளம்பி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்க கிறிஸ்டன் மவுண்டனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நல்லா சிலு சிலுன்னு குழுகுலுன்னு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பனிமலையை பார்த்து தேடி வந்திருக்கோம். ரெடியா? வேற லெவலில் ரெடியாக இருக்கோம். வேற லெவலில் ரெடியாக இருக்கீங்களா? என்னடா வேற லெவலில் கிளம்பி ரெடியாக வந்தோம். வீட்லேயே வின்டர் ஜாக்கெட் வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தர்ஷினியோட ஜாக்கெட்டு, தர்ஷினி ஜாக்கெட்டை போட்டுட்டு இன்னைக்கு வந்து கிறிஸ்டல் மவுண்டனில் வந்து ஸ்கீயிங் பண்ண போகிறேன். கரெக்டா? குழந்தை பருவத்துக்கு போகிறேன். நியூ இயர் அன்னைக்கு குழந்தை பருவத்துக்கு போகிறேன் நான். பார்க்கிங் லாட்லேயே வந்து பார்த்தோம்னா பயங்கர ஸ்னோவாக இருக்குது. ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. 2-3 வருஷமா பார்க்குற வரைக்கும் பார்த்தோம், ஸ்னோவே வர மாதிரி தெரியல. சரி, ஒரு மவுண்டனை பார்த்து ஸ்னோக்கு வந்துட்டோம். இந்த காரில் எவ்வளோ நாளாக இங்கே நிற்குதுன்னே தெரில. இங்கே பாரு, ஸ்னோ போட்டு மூடி கிடக்கு. அதெல்லாம் வந்து ரிசர்வ்டு பார்க்கிங். முன்னாடியே வந்து நம்ம பார்க்கிங் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கணும். இது வந்து ப்ரீ பார்க்கிங். பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லு, செம்ம ஃபுல்லு. பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க, ஸ்கிட் ஆகிற போகுது. ஸோ இங்கே வந்து நிறையா பார்க்கிங் லாட் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கிங் லாட் பி, அது வந்து பப்ளிக்கு வந்து ஃப்ரீ. பட் இங்கே இருக்கிற பார்க்கிங் லாட்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்க்கிங் லாட் வந்து பே பர்மிட் ஒன்லி. இது வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும் கண்டோலா ரைடுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டோலா ரைடுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸிங் போட்டிருக்காங்க. ஸோ அடால்ட் வந்து 23+ வந்து 199 வந்து ஃபுல் டே யூஸ். ஸோ டே யூஸ் பார்த்தோம்னா $55 இல்லை, பட் $55. சில்ட்ரன்ஸுக்கு வந்து அப் டு 4 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. 5 to 12 வந்து $39 நினைக்கிறேன். சரி, நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தோம்னா ஏகப்பட்ட கூட்டம். எல்லாமே வந்து இந்த ஸ்கீயிங் பண்ணுறவங்க தான் நிறைய வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட் வந்து இங்கே வந்து கவுண்டரில் எடுத்துருக்கோம். ஆன்லைனில் நம்ம டிக்கெட் போட்டிருந்தோம்னா இங்கே வந்து நம்ம வந்து டிக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆன்லைன் ஆர்டரை காட்டி. சரி, நம்ம வந்து கண்டோலா ரைடுக்கு போவோம். ஸோ லாஸ்ட்டு வந்து 3:30 PM க்ளோஸ்டு. மேலேருந்து கீழே வர்றது வந்து 4 PM. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கூட்டம், லைன். எத்தனை பேர் லைன் நிற்கிறாங்க பாரு. அப்பா, மேலே போயிட்டு கீழே வந்து மடியும் போகிறாங்க. ஸோ ஒரு டிக்கெட் வச்சு 2 டைம் வந்து என்ன பண்ணலாம், கீழேருந்து மேலே போகலாம், மேலேருந்து கீழே வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் போயிட்டுலாம் ஒரு டிக்கெட்டில். ஒரு டிக்கெட் வந்து 55 ரூபா. 1 வீக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. வருது பேர். ஸோ அப்படியே போய் ஒரு சுற்றி அடிச்சுட்டு வரும், அப்படியே ஏறிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வருது. அப்படியே ஒரு தடவை போய் ஏறிடுங்க, அது நிற்காது.
ஏறியாச்சு. எப்படி இருக்கு? செமையா இருக்கா? இங்க வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த வழியா வராங்க மேல இருந்து அங்க வர இருக்குங்களா வராங்க. மேல வர வர கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு இல்ல? கீழே சல்லுன்னு ஆமா, கீழே வர்றப்போ சல்லுன்னு வரும்னு நினைக்கிறப்போ. ஸ்கேரியா இருக்கா? ஓ, கண்டோலா போறது ஸ்கேரியா இருக்கா? இல்ல ரொம்ப ஹைட்ல இருக்கா? வெர்டிகலா ஏற மாதிரி இருக்கு. பாரு நம்ம பார்க்கிங் லாட் எப்படி தெரியுது பாரு. தெரியுதா? ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இதுல ஸ்கீயிங் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்குல்ல? பாருங்க பாரு, வராங்க பாரு, வராங்க பாரு. அங்க ஒருத்தன் போறான் பாரு. நிறைய வராங்க சார். பேலன்ஸ் கிடைக்கிறது அதுக்கு குச்சி ஊனி தான் வராங்க. கவுந்தாங்க நிக்கலாம் முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே வண்டி நிக்காம இறங்கினோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். வேற லெவலில் இருக்கு. கொஞ்சம் க்ளவுடா இருக்கு, கீழே எல்லாம் ஒன்றும் தெரியல. ஆமா, ஃபுல்லா ஃபாக். எங்க மவுண்டைன் இருக்குன்னே தெரியல. இங்க பாரு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அப்படியே ஸ்லோப்பு, நேராக போய் கீழே தான் நிற்கணும். வாவ், நைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க எல்லாருமே என் ஜாக்கெட் பண்ணி தான் வந்து இதாக இருக்கும். கடைசியில் டீ மொபைல்லாம் காப்பாத்துச்சு. ஹேண்ட் க்ளவுஸ் பத்திரமா இருக்குன்னு ஜாக்கெட் குள்ளரையே வச்சுட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா ஹேண்ட் வார்மர் இருக்குருக்கோம், செம்ம கோல்டு. வேற ஏதாவது ஃபன் பண்ண போகிறேன்னு வந்தோம். கிடுக்கிடுக்கிடுன்னு பீக்கில் நின்றுட்டு இருக்கோம். அப்படியே கீழே போனால் அவ்வளோ போயிடும். இன்றைக்கி ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஃபாகாக இருக்கிறதுனால வந்து பக்கத்தில் இருக்கிற மலையெல்லாம் சரியாக தெரியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபாக். அந்த இடத்துக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. அந்த பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் கொஞ்சமாக வெளிச்சம் தெரியுது. கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்குன்னு பார்க்குறோம். வெயிலே வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஃபுல்லா ஃபாகா இருக்கு. கரெக்ட்டா? இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு வருது. போயிடுச்சா? அப்பல பாத்தீங்கன்னா மவுண்ட் ரெயினியர் சமவே தெரிஞ்சு. இப்போ தெரியுது. லைட்டா தெரியுதா? கேமரால கேப்சர் ஆகாது. தெரியுது லைட் தெரியுது. லைட்டா தெரியுது. மவுண்ட் ரெயினியர் நல்லா தெரியுதா? சூப்பரா தெரியுது பாரு. ஸ்னோமேன் பண்ணுங்க, ஸ்னோமேன். அப்படியே வந்து மயிலு ஸ்னோமேன் பண்றீ. அக்கா பண்றோம். ஏஞ்சல் பண்றியா? சீனியர் பார்த்தோம்னா அப்பப்போ வருது போகுது.
எல்லாம் வந்தாச்சு. சரி எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகேயா மயிலு? எல்லாம் எடுத்தாச்சா? பாய் பாய். ஒண்ணும் தெரியாது, பனிமூட்டமா இருக்குது. ஆனா ஃபாஸ்டா போகுது. அவ்வளவு சரி. வெளியே செம்ம குளிர். ஒரு காஃபி குடித்தா தான் வேலைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி காஃபி வாங்கிட்டு கொஞ்சம் குளிரை போக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். என்னடா சேட்டை பண்ற? அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சு. லோடிங் அண்ட் ஷட்டில். நம்ம வந்து கார் பார்க்கிங் வந்து ரொம்ப தூரமாக பண்ணியிருக்கோம். இங்கே ஷட்டில் வச்சுருக்காங்க. இந்த ஷட்டில் கூட நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிட்டு நம்ம எந்த கார் பார்க்கிங் இருக்கோ அந்த பார்க்கிங்கில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படியா? இந்த சைடு கிடையாதா? ஓ ஆய் நான் வந்து ராங் வேல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி அந்த வேல போயிடுவோம். ஸோ பஸ் நிற்கிது. பஸ்ஸில் யார் வேணால் போகலான்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கிங் லாட்டில் இறங்கிடுவோம். இல்லை ஏறி வீலாட்டு வந்துருச்சு. எல்லாம் இறங்க போகிறாங்க. இப்போ பாரு பார்க்கிங்கே எப்படியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. கம்மியா இருக்கா? லெக் பீஸா? இந்த குளிருக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா காரசாரமாக நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ற கேப்பில் பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு. இப்போல்லாம் 4 மணிக்கே இருட்டிடுது. சரி கொஞ்ச நேரம் கிட்ஸை வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் பார்க்கிங் லாட்டில் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, 1-2 கார் தான் நிற்கிது. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.